இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு 5 எல்இடி வச்சு அதை ஆன் ஆஃப் பண்ணுறது மூலமாக ஃப்ளாஷர் லைட் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான காம்போனன்ட் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரெட் போர்ட், ஒரு ESP32, 5 எல்இடி, 5 220 ohm ரெசிஸ்டார், கொஞ்சம் ஒயர்ஸ். வாங்க சர்க்யூட் கொடுக்கலாம். இப்போ ஒரு எல்இடி எடுத்துக்கிறோம். அந்த எல்இடியில் பெருசாக இருக்குது பாசிட்டிவ், சின்னதாக இருக்குது நெகட்டிவ். அந்த சின்னதாக இருக்க சைடை பிரெட் போர்டோட நெகட்டிவில் கனெக்ட் பண்ணுறோம். ஒரு 220 ohm ரெசிஸ்டாரை எடுத்து எல்இடியில் அதர் சைடான பாசிட்டிவில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். இது மாதிரியே மிச்சம் 4 எல்இடியும் கனெக்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 எல்இடி 5 ரெசிஸ்டாரை கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கிரவுண்ட் கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பிளாக் கலர் ஒயர் எடுத்து அதை ESP32 கிரவுண்டில் கனெக்ட் பண்ணி பிரெட் போர்டோட நெகட்டிவில் கனெக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒரு ஒயர் எடுத்து அதை 220 ohm ரெசிஸ்டரான அதர் எண்டில் கனெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு எல்இடி கனெக்ட் பண்ணி ஒயரோட அதர் எண்டை ESP32 12வது பின்னில் கனெக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி ரெண்டாவது ஒரு ஒயர் எடுத்து அதை ரெசிஸ்டரோட அதர் எண்டில் கனெக்ட் பண்ணி ஒயரோட அதர் எண்டை ESP32 14வது பின்னில் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி அடுத்தடுத்த எல்இடிக்கு அடுத்தடுத்த பின்னில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். மொத்தம் 5 எல்இடி, 5 எல்இடியையும் 5 பின்னில் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். சர்க்யூட் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ மைக்ரோ யூஎஸ்பி எடுத்து அதை ESP32 கனெக்ட் பண்ணுறோம். மைக்ரோ யூஎஸ்பியோட அதர் எண்டை லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணுறோம். இப்போது நம்ம ப்ரோக்ராமில் போகலாம். ப்ரோக்ராம் ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கிறோம். இந்த ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு கான்ஸ்டண்ட்டாக எல்இடி கவுண்ட்டை 5ன்னு சொல்லி டிஃபைன் பண்ணிக்கிறோம். 5 எல்இடி வச்சுருக்கிறதுனால. அடுத்து கான்ஸ்டன்ட் எல்இடி பின்ஸில் எல்இடி கவுண்ட்டை கொடுத்துட்டு அதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற பின்ஸ் நம்பரை கொடுக்குறோம். அடுத்து வாய்ஸ் செட்டப்புக்குள்ளே ஒரு ஃபார் லூப் எழுதி i=0, i LED கவுண்ட் i++ அப்படின்னு கொடுக்குறோம். கனெக்ட் பண்ணியிருக்கிற எல்லா எல்இடியுமே ஐ வேல்யூவை எடுத்துகிட்டு அவுட்புட் அப்படின்னு செட் ஆயிரும். வாய்டு லூப்பில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபார் லூப் எழுதியிருக்கோம். ஃபாரில் என்ன எழுதியிருக்கோம்னா int i=0, i LED கவுண்ட் i++. எல்இடி கவுண்ட் 5 இருக்கிறதுனால i <5, i ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். இந்த லூப்பில் என்ன எழுதியிருக்கோம்னா டிஜிட்டல் ரைட் எல்இடி பின்ஸ் ஆஃப் i. எல்இடி பின் எந்த பின்னில் இருக்கோ அதை ஹையாக வச்சுக்கிறோம். டிலே 50. அப்புறம் மறுபடியும் டிஜிட்டல் ரைட்டில் எல்இடி பின்ஸ் லோவாக வைக்கிறோம். அதுக்கப்புறம் செகண்ட் லூப்பில் என்ன எழுதியிருக்கோம்னா int i LED கவுண்ட்டு -1, i > 0 இருந்தால் i ஒரு வேல்யூ மைனஸ் ஆகும். இந்த லூப்பில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ரைட் எல்இடி பின்ஸ் ஐயை ஹையாக வச்சுருக்கோம். டிலே 50 செகண்ட். அப்புறம் டிஜிட்டல் ரைட் எல்இடி பின்ஸ் ஐ லோவாக வச்சுருக்கோம். ஸோ ரிவர்ஸில் ஒரு எல்இடியாக ஆன் ஆஃப் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ப்ரோக்ராம் எழுதியாச்சு. இப்போ நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி போர்ட் செலக்ட் பண்ணுறோம். ESP32 dev மாடல். ஸோ டெவ்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறோம். போர்ட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் யூஎஸ்பி பின் செலக்ட் பண்ணோம். ஓகே கொடுக்குறோம். அப்லோட் ஆகிட்டு இருக்கு. டன் அப்லோடர். இப்போ வாங்க நம்ம ரிசல்ட் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. நன்றி.